எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இவ்வளவு சிறப்பா வளர்ந்துருக்கு. அதோட பலன் என்ன அப்படின்னா, நம்மளோட லாஞ்சிவிட்டி வாழ்நாளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. முன்ன சில சதாப்தங்களுக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போம், வாழ்நாள் மக்களோட வாழ்நாள்ங்கிறது ஜாஸ்தி. ஆனா ஆவரேஜ் வாழ்நாள்ங்கிறது ரொம்ப கம்மி. 50க்கும் குறைவாகவே இருந்தது. காரணம் என்னன்னா, பல தொற்று நோய், அதே மாதிரி நிறைய விஷயங்கள்னால காலரால மொத்தமா ஊரே மொத்தமா அதே மாதிரி பிரசவத்துல இறந்தவங்க எல்லாம் நிறைய பேர். சுகப்பிரசவம் தான். அப்ப சிசேரியன்கிறது பெருசா இருக்காது. இறப்பு அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. அதனால சராசரி வாழ்நாள் அப்படிங்கிறது மனிதர்களோட ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்ப சராசரி வாழ்நாள்ங்கிறது கிட்டத்தட்ட 70 வயது, 69ல இருந்து 72 வயது வரைக்கும் இந்தியர்களோட சராசரி வாழ்நாள். ஆனா இந்த மருந்துகள்லாம் கொடுத்து நம்மளை காப்பாத்துறாங்கல்ல, மருத்துவர்களோட சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 59 வயசு. இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இவ்வளவு கசப்பான உண்மை இங்க இருக்கு. நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. நீண்ட நெடுங்காலம் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 விதமா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நிறைய பேர் என்னங்க, டிஃபனுக்கு அப்புறம் ஒரு டிஃபன், சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டிஃபன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஃபன், சில சமயம் லஞ்சுக்கு முன்னாடியும் ஒரு மினி டிஃபன். என்னங்க, ஒரு டப்பா எடுத்துப்பாங்க, சேப்பு கலர், பச்சை கலர், வெள்ளை கலர், நீல கலர் அப்படின்னு கலர் கலரா ஒரு டிஃபன் சாப்பிடுவாங்க. நம்ம உணவுல அறுசுவையும் இருக்கணும். எல்லா வண்ணங்களிலும் பச்சை காய்கறிகள்னு சொல்லுங்க. அது பச்சை நிறத்துல மட்டும் இல்ல, பச்சையாக இருக்கிற காய்கறிகள் மட்டும் இல்ல, எல்லா நிறங்களிலும் பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பர்பிள், அது மாதிரி எல்லா வண்ணங்களிலும் நம்ம உணவு இருக்கணும். ஆனா சிந்தட்டிக்ல, அதாவது செயற்கையா உருவாக்கப்பட்ட நிறங்கள்ல சாப்பிடணும்னு எங்கேயும் சொல்லல. அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமா நம்ம உயிரோட இருக்கலாம். கலர் கலரா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கலாம். ஒரு கண்ணதாசன உன்னை பாட்டு ஒண்ணு உண்டு, மனம் 2 மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாட ஒன்று அப்படின்ட்டு. அதே மாதிரி உயிரோட இருந்து வாட வேண்டுமா? வாடுறது கஷ்டப்பட்டு இருக்கணும். நீ நிறைய பேருக்கு பல உடல் உபாதைகளோட, ஆனா வாழ்நாள் அதிகமா இருக்கு, பிரயோஜனம் என்ன? ஆனா சிலர் இருக்காங்க, ஏஜிங் க்ரோயிங் யங் அப்படின்னு, வயதாக வயதாக இளமையை மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2த்துல 2வது வாய்ப்பை நீங்க வேணும் அப்படின்னீங்கன்னா, அடுத்த 1 மணி நேரமோ கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் கவலைப்படாம கவனமா பார்த்து கவனமா கேட்கறதுக்கு தயாரா இருங்க. இந்த இடது பக்கம் இல்லாம நீங்க வலது பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் வழங்கும் வெல்னஸ் ஆரோக்கியம். ஆரோக்கியத்திற்கான ஒரு புரட்சி. ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னங்க, முன்னாடி தொழில் புரட்சி கேள்விப்பட்டிருப்போம், பசுமை புரட்சி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஆரோக்கிய புரட்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது உங்களுக்கான ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது. நம்மை சுத்தி நம்ம ஒரு சமூகத்துல இருக்கோம். நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நாம தனியால எதுவும் செய்ய முடியாது. ஒரு சொசைட்டில எல்லாரும் சேர்ந்து வாழும் வாழ்க்கை. இன்னைக்கு ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு ஒரு 100, 120ல பறக்கிறாரு, வேகமா போறாரு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தாத்தா, பாட்டி, மாமன், அதே மாதிரி நம்ம மூதாதையர்கள் போட்டு வச்ச ரோட்டுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நடந்தே போனாங்க. சங்கராச்சாரியார்லாம் நடந்தே காசிக்கு போனதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மாட்டு வண்டியில இங்க இருந்து போனதா கேள்விப்பட்டிருக்கோம். இனி மகாராஷ்டிரால 100 கிலோமீட்டர் நடந்து பண்டரிபுரம் போற பக்தர்கள் கூட்டம் பாக்குறோம். பழனிக்கு பாத யாத்திரை போற இதை பாக்குறோம். வேளாங்கண்ணி பாத யாத்திரை போறதெல்லாம் பாக்குறோம். அப்ப இப்ப ஜென்ரலா நாம ஒரு மாறுதலுக்காக செய்யற விஷயம் முன்னாடி அதுவாதான் இருந்தது. ஆனா நம்ம முன்னோர்கள் போட்டு கொடுத்த பாதையில நாம இவ்வளவு வேகமா பயணிக்கிறோம். ஆனா நம்ம எங்க மிஸ் பண்றோம்? எங்கேயும் ஒண்ணு மிஸ் பண்றோம்ல, ஆரோக்கியத்தை மிஸ் பண்றோம். அதை பத்தின ஒரு புரிதலுக்காக தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த 20 ஆண்டுகள்ல நம்ம நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான செய்திகளை பார்க்கிறோம். என்ன, நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க, நிறைய மருத்துவமனைகள் வந்துருச்சு, புதிய மருந்துகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, தொழில்நுட்பங்களும் கருவிகளும் நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க ஆமா ஆமான்னு தான் சொல்றீங்க அப்படின்னா, நோய்களும் நோயாளிகளும் குறைஞ்சுதான் இருக்கணும். ஏன் அதிகமா இருக்கு? அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அந்த பிரச்சனை என்ன, வேர் காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? அதாவது நோய் நாடி
நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இது வந்து திருவள்ளுவரோட கூற்று. ஒரு நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இன்னைக்கு டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வாழ்நாளை குறைச்சிட்டு இந்த மெழுகுவர்த்தியை வந்து தன்னை உருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்துல எல்லா டாக்டர்ஸும் அவங்கள வருத்திக்கிட்டு நமக்கு நிறைய உழைப்பும் இதுவும் தராங்க. நம்ம சொல்றோம் காசு வாங்குறாங்க, அது வாங்குறாங்கன்னு. அவங்க எவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கணும் தெரியுமா? படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு டாக்டர் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆகணும்னா நீங்க உங்களோட கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் 14 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க பணமே சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும். அப்ப இந்த நேரத்தில் நம்ம மருத்துவர்களுக்கு சிறப்பான நன்றியை பதிய வைக்கணும். அதே சமயத்துல பெஸ்டா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதோட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல இன்னைக்கு மருத்துவர்கள் மிகச்சிறந்தவர்கள். ஆனா நோய் நாடி அது தணிக்கும் வாய் நாடி அதோட காரண காரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சயின்டிபிக்கா கண்டுபிடிப்பாங்க. நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் எதே மாதிரி செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இவங்களால கோப்ப பண்ண முடியல. அது என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். நான் ஒரு சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர், ப்ரானிக் ஹீலர், ரேக்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெய்னர், பிசினஸ் கோச். என்னோட வாழ்நாள் இலக்கா நான் என்ன ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அதை நான் மட்டும் செய்ய போறது இல்லை. இப்ப கொஞ்சம் மணி நேரம் முன்னாடி சொன்னாலும் நீங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் போட்டு வச்ச ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும் உங்களுக்கு. அதற்கு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலை நாம எல்லாமே சேர்ந்துதான் செய்ய போறோம். அதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக கூட இது இருக்கலாம், கொண்டு போய் சேர்க்கறது. அதனால கொஞ்சம் உங்களோட மொபைலோ இல்ல பக்கத்துல இருக்கிற டிவியோ இல்ல வேற யாரும் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம தனியான சூழ்நிலையில அமைதியா முழுக்க இதுல முழு கவனம் செலுத்தி பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் என்னதுக்காகனா ஒரு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்டை ப்ரொமோஷன் பண்ற ப்ரோக்ராம். இது கண்டிப்பா ஒரு மெடிசின் கிடையாது, எல்லாத்தையும் குணமாக்கிடும் அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டியோட நாம இது கொடுக்கல. இது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி, ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்னு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். டாக்டர் எல்லாமே அந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படிங்கிற இதை நோக்கி போறாங்க. இப்ப 2 நாள் முன்னாடி பெங்களூர்ல ஒரு கருத்தரங்கம் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்டர் போல மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, நியூட்ரிஷன், வேற வேற தெரப்பி பண்றவங்க, ஆயுர்வேதிக் டாக்டர், இதே மாதிரி மாற்று மருத்துவம் செய்றவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கடைசியா ஒரு டேக் அவே எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த டேக் அவே தான் இன்னைக்கு நான் முழுக்க சுருக்கி கொடுக்க போறேன். இன்டர்நேஷனல் ஃபங்க்ஷனல் மெடிசினோட செமினார் நடந்தது. அங்க அவங்க சொல்றது என்னன்னா, ஆள்லாம் நல்லா இருக்கணும்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனுக்கு தான் அவங்களும் ப்ரமோட் பண்றது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி ஏர்செல் அப்படிங்கிற நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஓனர் திரு சிவசங்கரன் அவர்கள் ஒரு 40,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல நல்லா சம்பாதிச்ச சூழ்நிலையில சில அரசு அதே மாதிரி வேற சில காரணிகள், வெளி காரணிகள்னால அவர் பெரிய நஷ்டத்தை சந்திச்சார், மிகப்பெரிய லாஸ். இப்ப அடுத்த இலக்கா 14,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சவர் அடுத்த இலக்கா ஒரு 60,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இலக்கு குறி வச்சு ஒரு துறையில இப்ப ஈடுபடுறாரு. அது என்ன அப்படின்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, ஆரோக்கியம் சம்பந்தமான துறை. அதுல அவரும் ஃபோக்கஸ் பண்றது சில சப்ளிமெண்ட்ஸ் மூலமா தான். நாமளும் அந்த சப்ளிமெண்ட்ஸை உயிர் காக்கும் மருந்தா கொடுக்கல, பிரிவென்ஷனுக்காக வருமுன் காப்பதற்கான ஒரு மூலிகை கலவையா நம்ம கொடுக்கிறோம். ஓகே, ஆரோக்கிய புரட்சியில என்ன பார்க்க போறோம்? இந்தியால இன்னைக்கு நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு பாக்குற எல்லா இடத்துலயும் சொல்றது ஒரு இனிப்பான செய்தி. எல்லாருக்கும் சுகர் சுகருங்கிறோம். தண்ணி அடிச்சா முன்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போய் தண்ணி அடிப்பாங்க, இப்ப அது காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரி புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி ரொம்ப ரகசியமா, அவனுக்கு புற்றுநோயாம்பா, கேன்சராம்பா அப்படின்னு சொல்லவே பூசுற மாதிரி, கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி. கெட்ட வார்த்தை சொன்ன எப்படி பப்ளிக்கா ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி கெட்ட வார்த்தையால் திட்டான் அப்படின்னு சொன்ன அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப மெதுவா சொல்லிட்டு இருந்த காலம் போய் அவருக்கு கேன்சராம்பா அப்படின்னு கேஷுவலா சொல்ற அளவுக்கு இப்ப அந்த புற்றுநோய்ங்கிறது வந்துருச்சு. அது தவிர பக்கவாதம், நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு. இங்க இன்னொரு பிரச்சனை, முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியால யாருமே டிஸ்கஸ் பண்றதே இல்லை. அமெரிக்கால வந்து அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அங்க இதய பாதிப்பு, புற்றுநோய், அதுக்கு அடுத்தபடியா 3ஆவதா அதிக இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல கலர் கலரா, ஆஃப்டர் லஞ்ச் ஒரு டிஃபன், பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டிஃபன் ஒன்று சாப்பிடுறோம்ல, அந்த மருந்து மாத்திரைகள்னாலதான்
அதிகபட்ச இறப்புகள் வருது அப்படின்ட்டு அமெரிக்கால பதிவாயிருக்கு. நம்ம ஊர்ல அதுக்கான டேட்டா கிடையாது, அதுக்கான ரெஜிஸ்ட்ரி கிடையாது, அதுக்கான புள்ளி விவரம் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. எங்கேயாவது ஒண்ணு பேன் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்தை இந்தியாவில் கொண்டு போய் வித்துடலாம்ப்பா அப்படிம்பாங்க. சில மருந்துகள்லாம் தடை செய்யப்பட்ட மருந்துகள் சில நாடுகள்ல. ஆனா இந்தியால வந்து ஓடிஜி ட்ரக்ஸ் நீங்க கேஷுவலா போய் ஒரு மருந்து கடையில வாங்கிட்டு வர முடியும். அதே மாதிரி இருக்கு. அப்ப மருந்து சாப்பிடுறதே ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சுகர் வந்து மருந்து சாப்பிட்டா அது பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ஒரு சைடு பை சைடா இலவச இணைப்பா நிறைய கொண்டு வந்துருதுங்கிறாங்க. இப்ப இதுல இருந்து வெளில வரதுக்கு என்ன விஷயம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உடலை பத்தி புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, இல்ல ஒரு மிஷின் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, அதோட கூட ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. கார் வாங்கும்போது அதோட மேனுவல் ஃப்ரண்ட் வீல்ல 32 லெவலுக்கு காத்திருக்கணும். வெளியில பேக் வீலுக்கு 35 லெவலுக்கு காத்திருக்கணும். இத 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஆனா அதை விட மிக அற்புதமான ஒரு இயந்திரம், இதற்கான ஆபரேஷன் மேனுவல், ஆபரேட்டிவ் மேனுவல் யார்கிட்டயுமே கிடையாது. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கும் போது டாக்டர் கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், கிட்னி வந்து ஆண் குழந்தையா நீ பெற்றுக்கணும்னா 15 சென்டிமீட்டர்ல இருக்கணும், ஃபீமேலா இருந்தா 12 சென்டிமீட்டர்ல இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அளவெல்லாம் குறிச்செல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம உடம்பு தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்ணுது. உங்களை மாதிரி இன்னொரு உருவத்தை உருவாக்குது. இதுல 2 செல். ஒரு அம்மாவோட கருமுட்டை, அப்பாவோட விந்தணு 2 செல்லும் சேர்ந்து ஒரே ஒரு செல்லா ஆகி ஜைகோட் அப்படிங்கிற ஒரு அமைப்பா மாறி ஸ்டெம் செல் அப்படிங்கிற இதுல அந்த ஒரு செல்லு தான் உங்க கண்ணு, ஒரு செல்லு தான் உங்க இதயம், அந்த ஒரு செல்லு தான் உங்க முடி, அந்த ஒரு செல்லு தான் உங்க தோல், நகம், கை, கால் எல்லாமே. அப்ப எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்பு உருவாகிறதுக்கும், அதை மெயின்டைன் பண்றதுக்கும், அதை வளர்றதுக்கும், அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இருக்கு. அப்ப இந்த இயந்திரத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து என்ன செய்யணும்? நம்ம அடுத்து சொல்ல போற ஒரு விஷயம் எப்படி சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஆரோக்கியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இந்த உடம்புங்கிறது நம்ம உடம்பு, சதை, எலும்பு அப்படிங்கிறதால ஆனதுன்னு ஜெனரலா சொல்லிடுவோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு 11 சிஸ்டம் இருக்கு. ரத்தம் ஃபுல்லா உடம்பு முழுக்க பரவறதுக்காக ஒரு சிஸ்டம். நீங்க சாப்பிடறதெல்லாம் ஜெரிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம். அடுத்தது நரம்புகள். நீங்க சொல்ற சிக்னல் போறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு கைய தூக்கு, கால தூக்கு அப்படின்னா அசைக்கணும்ல. ஒரு மோட்டார் போடுறோம். அது தண்ணிய மேல ஏத்துது. அப்ப வண்டியில கிளட்ச புடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தினா வண்டி போற மாரி, நம்ம நடக்கணும் அப்படின்னு அதுக்கு அந்த சிக்னல்லாம் குடுக்கறதுக்காக ஒரு சிஸ்டம். உடம்புல வெளியாள் யாராவது வந்துட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல என்ன லோக்கல்ல ஏதாவது பிரச்சனை போலீஸ் வந்துருவாங்க. வெளியில ஏதாவது பிரச்சனைன்னா ராணுவம் வந்துருவாங்க. அதே மாரி நோய் எதிர்ப்பு மண்டலமும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. வெளியில இருந்து காத்த உள்ள எடுத்துட்டு, அதாவது ஆக்ஸிஜன் எடுத்துட்டு, வெளியில கார்பன் டை ஆக்சைடா வெளியில அனுப்புது. இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்ஸிஜன்ங்கிறது உள்ள பிராணனா இருக்கும். மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு பிராணனா இருக்கும். அதாவது நம்ம உலகுல இறைவனோட படைப்பு பாருங்களேன். நமக்கு தேவையில்லாத விஷயம் மரங்களுக்கு தேவையா இருக்கு. மரங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு தேவையா இருக்கு. அது எப்படிங்க? மரங்கள் வந்து ஒரு மாங்காய் காய்க்குது. அத நானே வச்சுப்பேன்னு வச்சுக்கோமா, அது பழுத்த உடனே வேணாம் போ அப்படின்னு கீழ தள்ளிடும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். மரத்துக்கு தேவையில்லாத விஷயம். அத எடுத்து நாம சாப்பிடுறோம் மாம்பழம் அப்படின்ட்டு. நாம அத சாப்பிட்டுட்டு மலமா கழிப்போம். அந்த மலத்த இந்த நாய், பன்னி எல்லாம் சாப்பிடுறத பார்த்திருக்கீங்களா? அதற்கு ஒரு உணவு. நம்ம உலகம் முழுக்க இதே மாரி ஒரு ஒன்றோட ஒண்ணு பின்னி பிணைந்து செயல்படுது. அதே மாரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த எலும்பு அமைப்பு, தசை அமைப்பு இது எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைந்து எல்லாம் ஒரு சிஸ்டமா ஒர்க் பண்ணுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது எல்லாமே இந்த எல்லா சிஸ்டமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொண்டு ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப வீட்ல கணவன் மனைவி சண்டை போட்டா எப்படி இருக்கும்? ஒரே பிரச்சனையா இருக்கும். மாமியார் மருமகளும் சண்டை போட்டா கணவன் மனைவி ஒண்ணா இருக்காங்க. மாமியார் மருமகளும் சண்டை போட்டா திருப்பியும் பிரச்சனையா இருக்கும். வீட்ல 2 பசங்க இருக்கு. அது அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்காம அது இஷ்டத்துக்கு சுத்துது. அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அப்ப எல்லாரும் ஒத்துமையா இருந்து, எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரணையா இருந்து, எப்படி ஒரு குடும்பம் செயல்படணுமோ, அதே மாரி நம்ம உடம்புல இருக்கிற இத்தனை அமைப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணி, நான் இருக்கேன் வா! நீ ரத்தத்த அனுப்பு. நான் நெறைய ஆக்ஸிஜன உள்ள அனுப்புறேன். இந்த நுரையீரல்ல போய் எல்லா ஆக்ஸிஜனையும் அந்த உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வெளில அனுப்பிச்சுட்டு ஆக்ஸிஜன் எல்லாருக்கும் உடம்பு முழுக்கத்துக்கு அனுப்பலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணோட ஒண்ணு அவ்வளவு சப்போர்ட்டிவா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்புகள் இருக்கும். இதயம், ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு என்னெல்லாம் தேவை? நரம்பு மண்டலம் வேணும், இதயம் வேணும், பிளஸ் ஆக்சுவலா நுரையீரலும் வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும்னா, ரத்தத்த உடம்பு முழுக்க செலுத்தும். கல்லீரல் என்ன செய்யும்? அந்த ரத்தத்த திருப்பியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதுல, "ஏய் நீ காலையில ஒரு மாத்திரை போட்டல்ல, அது ஓவர் பாய்சனா இருக்கு. அத இங்க அனுப்பு. இவ்வளவு பாய்சன்லாம் கெடுதல் உடம்புக்கு. நான் ஃபில்டர் பண்றேன்."
அப்படின்ட்டு தேவையில்லாத ஆணி எல்லாம் அது புடுங்கும். இது எல்லாம் சேர்ந்து ரத்த ஓட்டத்தை எல்லாம் சேர்ந்து செய்யும். நுரையீரல போய் அதுல ஆக்சிஜனை ஒவ்வொரு ரெட் பிளட் செல்லையும் ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜனை ஏற்றி உடம்பு முழுக்க போய் அந்த செல்லுக்கெல்லாம் கொடு அப்படிங்க. அதே மாதிரி டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். இந்த உறுப்புகள்லாம் டிஷ்யூஸால் ஆனது. ஒரே மாதிரி இருக்கிற செல்லோட ஒரு தொகுப்பா இருக்கும். இப்ப நம்ம தோல் அப்படிங்கிறது ஒரு விதமான டிஷ்யூஸ். அந்த டிஷ்யூஸ்ல மேல் பாகம், நடுபாகம், கீழ்பாகம் அப்படின்னு நிறைய பாகங்கள் இருக்கு. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எதால ஆனதுன்னா செல்கள் அப்படின்னு ஆனது. நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டடம் தெரியும், ஒரு பெருசா ஒரு வீடு தெரியும், இல்ல ஒரு பங்களா தெரியும். அந்த பங்களா வெளில பாக்குறதுக்கு பங்களா, ஆனா அந்த பங்களா எதுல பண்ணிருப்பாங்கன்னா காம்பவுண்ட் வால்க்கு ஹாலோ பிளாக் கல் வச்சு பண்ணிருப்பாங்க. உள்ள கான்கிரீட்டுக்கு சின்ன சின்ன செங்கல் கருங்கல் போட்டு பண்ணிருப்பாங்க. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய கருங்கல் போட்டு பண்ணிருப்பாங்க. அஸ்திவாரத்தில் இன்னும் பெருசா கருங்கல் போட்டு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மணல் பூச்சி வேலையெல்லாம் நடக்கும்ல, அதுக்கு சின்ன சின்னதா இருக்கிற கற்களோட துகள்கள் மணல் தானே இருக்கும், மணல் சிமெண்ட் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி செல்கள் வேற வேற அமைப்புல சின்னதுல இருந்து பெருசா வேற வேற அமைப்புல உடம்பு முழுக்க அந்த டிஷ்யூஸா மாதிரி மாறி உடம்பு முழுக்க இருக்கு. நீங்க பார்க்கும்போது பில்டிங் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறதான கற்கள். அதே மாதிரி இந்த செல்கள் அப்படிங்கிறது தான் உடம்போட மொத்த கட்டமைப்பையும் அதோட இயக்கத்தையும் செய்யுது. நீங்க கையை கால தூக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க? கையை அசைக்கணும் அப்படின்னா அந்த மசில்ஸ்ல இருக்கிற செல் எல்லாம் கரெக்டா வேலை செய்யணும். அதே மாதிரி உடம்பு முழுக்க செல்களால் ஆனது. இந்த செல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 78 உறுப்புகள், 4 வகையான திசுக்கள், 200க்கும் மேற்பட்ட வகையான செல்களால ஆனது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. உதாரணத்துக்கு உங்க இதயம் பாத்தீங்கன்னா 1,00,000 முறை துடித்து 7,500 லிட்டர் ரத்தத்தை உடம்பு முழுக்க செலுத்துது. என்னங்க என் உடம்புல 7,500 லிட்டர் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? 4 லிட்டரோ 5 லிட்டரோ அதையே திருப்பி 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 உடம்பு முழுக்க அங்க போ, கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி 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 உடம்பு முழுக்க அவ்வளவு 1,00,000 முறை ஒரு நாளைக்கு துடிக்குது அப்படின்னா உங்க வீட்டுல ஃபேன் ஒரு 3 நாளைக்கு திறந்து போடுங்க, காயில் தீஞ்சு போயிடும். ஒரு டிவியை திறந்து போட்டிருந்தா அது ஒரு 2 நாள்ல வீணா போயிடுது. அப்ப நம்ம இதயம் வாழ்நாள் முழுக்க துடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செய்யணுங்க? அதே மாதிரி நுரையீரல் ஒவ்வொரு நிமிஷமும் 6 லிட்டர் காற்றை இழுத்து சரி பண்ணி அது உடம்ப ஏத்துக்கிற மாதிரி பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்யூஸும் ஒவ்வொரு விதமா அதோட வேலையெல்லாம் கேட்க கேட்க நம்ம மனித உடம்புக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு இருக்கும். இந்த செல் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட முக்கியமான ஒரு பார்ட். நம்ம இந்த 37.2 ட்ரில்லியன் லட்சம் கோடி செல்களால நம்ம உடம்பு ஆனது. இப்ப நம்மள சின்னதா உருவாக்கின மாதிரி ஒரு மினியேச்சர், நம்மளோட மினியேச்சர் தான் நம்ம செல். குட்டியா ஒரு உங்களோட டூப்ளிகேட்னே கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு செல்லும் ஒரு சின்ன உயிர் அமைப்பு மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பணிகள் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு தனி வேலை இருக்கும். இப்ப இந்த செல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். எப்படின்னா செல் நல்லா இருந்ததுன்னா டிஷ்யூஸ் நல்லா இருக்கும். டிஷ்யூஸ் நல்லா இருந்ததுன்னா அந்த ஆர்கன்ஸ் நல்லா இருக்கும். ஆர்கன்ஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த சிஸ்டம்லாம் கரெக்டா வேலை செய்யும். இந்த சிஸ்டம்லாம் கரெக்டா வேலை செஞ்சதுன்னா அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜெரிச்சு வெளில போய் மலமா கரெக்டா அந்த நேரத்துல நடக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்ப இந்த உடம்பு முழுக்க அந்த வேலையை செஞ்சுட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லோட மூளைன்னு ஒண்ணு இருக்கு. மரபணு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து தகவல்கள். லாஸ்ட் மீட்டிங்ல கூட அந்த சரிஷ்குமார் சாரோட ட்ரைனிங்ல கூட நம்ம கேட்டுப்போம் நிறைய பேர் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. அத சின்னதா இருக்கும், ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் நீளத்துக்கு அதை அந்த டிஎன்ஏல இருக்கிற ஒரு இழையை மட்டும் இழுக்க முடியும். ஆனா அதை முழு அளவு அப்படிங்கிறது யாருமே கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி செல்லுக்கு மேல வந்து நம்ம உடம்புக்கு ஒரு தோல் இருக்கிற மாதிரி செல் சவ்வு இருக்கு. அதெல்லாம் விட உள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்கு. எப்படி உங்க போனுக்கு பேட்டரி முழு சார்ஜ்ல இருக்கணுமோ அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு ஆற்றல் மையம். அடுப்புன்னு சொல்லலாம், இதோட பவர் சோர்ஸ்னு சொல்லலாம், பவர் பேங்க்னு சொல்லலாம், பேட்டரின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் செல்கள் இயங்குறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்குது, ஏடிபியை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம உடல் நலத்தோட ஆற்றல் மையம். செல்லோட ஆற்றல் மையம் மட்டும் இல்ல, நம்ம முழுக்க உடம்போட ஆற்றல் மையம் அப்படிங்கிறது அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான். இது செல்லுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு பார்ட். ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப சில செல்ல 7, 8 தான் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. இதே மாதிரி ரொம்ப அதிகமா வேலை செய்யற இடத்துல கிட்டத்தட்ட ஒரே செல்லுல 5,000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். 5,000 அடுப்பை போட்டு எரிச்சு அது வேலை செஞ்சு உங்களுக்கு நாள் முழுக்க எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்குங்க. இதெல்லாம் விஞ்ஞானத்தின்ங்கிறத கூட இயற்கையின் அற்புதம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்க இருக்கும் அப்படின்னா வயிற்றுல வரைக்கும் தான், வாய் வரைக்கும் தான் சாப்பாடு. உள்ள போன உடனே அது புரோட்டீன், ஃபேட்டு, ஃபைபர், வாட்டர், விட்டமின், மினரல்ஸ் தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். அந்த பிரிஞ்சு வரத ரத்தம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகும். இப்ப செல்லுக்கு கொண்டு போகும்போது ஆக்சிஜனை தனியாகவும் அந்த குளுக்கோஸை தனியாகவும் எடுத்துட்டு போகும்.
குளுக்கோஸ் உள்ள போகணும் அப்படின்னா கதை திறந்து விடுறதுக்கு அங்க ஒருத்தர் நிற்பாரு. அது யாரு அப்படின்னா இன்சுலின். இன்சுலின் கதை திறந்து விட்டாதான் நீ வந்திருக்கிறது ஒழுங்கானால் தான். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் கார்ல நீங்க டீசல் போட முடியுமா? போட முடியாது. என்ஜின் வீணா போயிடும். அப்ப என்ன செய்வாங்க? பெட்ரோல் வந்தா உள்ள விடும், டீசல் வந்தா உள்ள விடாது. நல்லா ஜெரிச்சு நல்ல கரெக்டான உடம்பு ஏத்துக்கக்கூடிய சர்க்கரையா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் கதை திறந்து ஓ வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லி, இல்ல அப்படின்னா ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இதுதான் கிட்டத்தட்ட சுகர் பேஷன் நிறைய இருக்கிறதுக்கு காரணம். இப்ப இந்த உள்ள நல்ல சர்க்கரை வந்து எடுத்து நல்ல குளுக்கோஸ் வந்துருச்சு, அது ஆக்சிஜனோட சேர்ந்து ஏடிபி அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை உற்பத்தி பண்ணும். இந்த மைட்டோகாண்ட்ரியா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஒண்ணு எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவதா உடம்புல கால்சியம் மெயின்டைன் ஆகிறதுக்கு, சமநிலையில கால்சியம் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கால்சியம் இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்போட பிஹெச் லெவல் கம்மியாயிடும். பிஹெச் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்பதான் கேன்சர் அதே மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இது பிஹெச் லெவல் கம்மியாகிறதுக்கு உடம்புல பிளட்ல கால்சியம் அளவான இதுக்கு இல்லை அப்படின்னா இது சமிக்கை கொடுக்கும். சமிக்கை கொடுத்து அந்த தொடை எலும்பு இருக்குல்ல, அங்கிருந்து துளி துளியா கொஞ்சோண்டு கால்சியம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும். அப்புறம் கையில இருக்கிற எலும்புல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும். அது மாதிரி உடம்புல உங்க உடம்புல பிஹெச் பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, நிறைய இந்த கோக்கு ஃபேண்டா சாரி பிராண்ட் நேம் சொல்லக்கூடாது, அதனால நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாம் குடிக்கிறோம்ல, கார்பனேட்டட் நல்ல டேஸ்டா இருக்கிற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் குடிக்கும் போது என்ன ஆகும்னா பாடியில ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை சமநிலைப்படுத்துறதுக்காக உடம்பு ரத்தத்துல அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சில பேர் பாத்தீங்கன்னா சவத்துல கொஞ்சம் அப்படியே சுரண்டி சுண்ணாம்பு எடுத்து வாயில போட்டுப்பாங்க. அவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்து நான் உடம்பு கேட்பாங்க. அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எல்லாம் அப்ப அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் பீக்ல இருக்கும். அந்த நேரத்துல மாங்காய் திங்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும். உடம்பு என்ன வேணுமோ கேட்கும். அந்த புளிப்பு சுவை லிவர் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புல அறுசுவையும் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம உடம்புலான துவர்ப்பும் கசப்பும் நிறைய இருக்கிறது. தோல் நல்லா இருக்கணும்னா கசப்பு இருக்கணும். துவர்ப்பு இருந்ததுன்னா தான் நம்ம நிறைய விஷயங்கள் உடம்புல சிஸ்டமேட்டிக்கா ரன் ஆகும். அப்ப கால்சியம் டெஃபிஷியன்சின்னு என்ன செய்யும்? நீங்க கொடுக்கல அப்படின்னா உடம்பு எடுக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி விஷயங்கள்லாம் இது செய்யும். அதே மாதிரி வெப்ப உற்பத்தி இன்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? நம்ம உடம்பு ஒரே ஹீட்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க குளிர்ல போய் இமயமலையில உச்சியில நின்னாலும் உங்களோட உடம்பு சூடு 98.4 அந்த ஃபாரன்ஹீட் அந்த இதுலதான் இருக்கும். நல்ல ஹீட்டா எரிமலை பக்கத்துல நல்ல சூடா இருக்கிற இடத்துல போய் நின்னாலும் உங்க உடம்போட சூடு அதே அளவுல தான் மெயின்டைன் ஆகும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை கரெக்டா இருந்ததுன்னா இது இருக்கும். சில நேரத்துல காய்ச்சல் அடிக்கும். காய்ச்சல் அடிக்கிறது எதுக்காக தெரியுமாங்க? உங்க உடம்புக்குள்ள தேவையில்லாத சில கிருமிகளோ சில கழிவுகளோ வந்துருச்சுன்னா நீங்க அதை வெளியே ஏத்துறதுக்கு விடல. தும்மல் வருது, நீங்க அடக்கிட்டீங்க அப்படின்னா தும்மல் எதுக்காக வருது? உள்ள ஒரு தூசி போச்சு வெளில வருது. அதை அடக்கி வச்சுட்டீங்கன்னா தும்மல் அந்த தூசி உள்ளே இருக்கும். அது அடுத்தது கொஞ்சம் தண்ணி உடம்புல இருந்து அங்கங்கன்னு கொஞ்சம் தண்ணியை கலெக்ட் பண்ணி மூக்குல வாஷ் பண்ணி விடும். ரன்னிங் நோஸ் வரத பாத்திருக்கீங்களா? நீங்க அதுக்கு மூக்குல தண்ணியெல்லாம் விட மாட்டீங்க. உடம்புக்கு நான் கால்சியம் எடுத்த மாதிரி எங்கெங்க தண்ணி இருக்குன்னு தெரியும். எடுத்து உடம்புல அந்த தேவையில்லாத தூசெல்லாம் தண்ணி விட்டு ரன்னிங் நோஸா வெளில பண்ணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? ஒரு இன்ஹேலர் வாங்கி அப்படி இழுத்துட்டு உள்ளேயே வச்சுப்பீங்க. அப்ப என்ன செய்யும்? மியூக்கஸ் உற்பத்தி பண்ணி நுரையீரல்ல அந்த செலியை உற்பத்தி பண்ணி கிட்டியா செலி வரும். இருமல் அதே மாதிரி செலி வரும். அப்பயும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னு என்ன செய்யும்? இதெல்லாம் வேலைக்காகாது. எரிப்போம், அதை போட்டு குப்பையில போட்டு எரிப்போம்னு எரிக்கும். அப்பதான் காய்ச்சல் வரும். அப்பயும் போய் மார்க்கெட்ல போய் ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டு அந்த சூட்டியம் தெளிச்சிருது. இந்த நேரத்துல வெப்பம் எப்ப தேவையோ அந்த மைட்டோகாண்ட்ரியா உடம்புல வெப்பத்தை உற்பத்தி பண்ணி நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன விஷயம் நடக்கணுமோ இத்தனை விஷயம் இந்த மைட்டோகாண்ட்ரியா பண்ணுதுங்க. கேட்டா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் விட செல்லுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட நாள் வாழணும். அதுக்கப்புறம் அடுத்த அதோட டூப்ளிகேட் அதோட ரெப்ளிகேட் ரீஜெனரேஷன் இன்னொரு செல் உருவாக்கி அந்த செல் அழியணும். அந்த செல் அழிஞ்சு உடம்புல கழிவுகள் மூலமா வெளில நடக்கணும். ஒவ்வொரு நாளும் பல கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புக்குள்ள அழிஞ்சிட்டு இருக்கு. புதுசா செல்கள் உருவாயிட்டு இருக்கு. இப்ப இந்த திட்டமிட்ட செல் ஜெனரேஷன் டீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. உதாரணத்துக்கு உங்களோட பிளட் செல்ஸ்ன்னு வச்சுங்களேன், ரத்த சிவப்பணுக்கள் அதோட வாழ்நாள் கிட்டத்தட்ட 120 நாள், 90 நாள்ல இருந்து 120 நாள், 120 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு நீங்க ரத்தம் உருவாயிட்டு அதனாலதான் 90 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நீங்க ரத்த தானம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரத்த தானம் பண்ணலாம். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 7 நாளைக்கும் உருவாகும். இப்போ பிளேட்லெட் டொனேஷன் அப்படிங்கிறது 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பை நீங்க பிளேட்லெட்ஸ் மட்டும் டொனேட் பண்றதுன்னா பண்ணலாம். இப்ப அந்த அழிந்து புதிதா உருவாகிற விஷயம் இந்த மைட்டோகாண்ட்ரியா சப்போர்ட் பண்ணுதுங்க. அதே மாதிரி அதுக்குன்னு தனி ஒரு டிஎன்ஏ உண்டு. இது தாயிட்டேந்து பரம்பரையா வரக்கூடியது. இது செல்லுக்குள்ள செல் அப்படிங்கிற மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒரு தனி ராஜ்யம். இப்ப வீட்டுக்குள்ள மருமா வர தனியா ஒரு ராஜ்யம் நடத்துவாங்கல்ல, அதே மாதிரி. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா இந்த
விஷயம் எப்ப டேமேஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜனேற்ற அழுத்தம். ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது இதை எப்படி சொல்லலாம்? ஒரு அடுப்பு எரியுது. அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும்லங்க. ஊர்ல எல்லாம் விறகடுப்பு பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பீச் பக்கம் போனீங்கன்னா, இந்த சோளம் சுடுறதுக்காக ஒரு குமுட்டி அடுப்பு, கரி அடுப்பு வச்சிருப்பாங்க. ஊதுவாங்க. ஊதி, 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 ஊதி அந்த நெருப்பு வரும், கங்கு வரும். கங்கு வரும்போது மேல வந்து நிறைய பொறி பொறியா பறக்கும். அந்த பொறி பறக்கும்போது பக்கத்துல ஒரு துணி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. அதுல பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த துணியில சின்ன சின்ன பொத்தல் பட்டு, பொத்தல் பட்டு, பொத்தல் பட்டு அந்த துணி டேமேஜ் ஆகும். அதே மாரி நம்ம உடம்புல இந்த ஆக்ஸிஜனும், அந்த குளுக்கோஸும் போய் செல்லுல எரிஞ்சு அந்த அடுப்புல ஆற்றல் உற்பத்தி ஆகுது இல்லைங்க? அப்ப இந்த ஆக்ஸிஜனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. எப்படி இரும்பு துருபிடிக்குதோ, அதே மாரி நம்ம உடம்புக்குள்ள சில துருபிடிக்கிற மாரி சில விஷயங்கள் ஆகும். செல்கள்ல சேதம் வரும். இப்ப சேதம் வரும்போது என்ன நடக்கும்னா, என்கிட்ட ஒரு ரூ. 10 வச்சிருக்கேன். அத நீங்க வாங்கிட்டீங்க. டேமேஜ் ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற ரூ. 10 வீணா போச்சு. நான் உடனே என்ன செய்வேன்? என் பக்கத்துல நீங்க இருக்கீங்க. உங்கள்ட்ட நைஸா ஒரு ரூ. 10 மட்டும் திருடி நான் என் பாக்கெட்ல வச்சுக்குவேன். நீங்க பாக்குறீங்க உங்க பாக்கெட்ல அந்த ரூ. 10 இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு ரூ. 10 திருடி நீங்க வச்சுக்கிறீங்க. அவர் என்ன செய்யறாரு? ஐயோ! என்கிட்ட இருந்த ரூ. 10 காணுமே. யார் பக்கத்துல இருக்காங்க? புடி. பக்கத்துல இருக்கிறவன்ட்ட இருந்து எடு. இதே மாரி செல் அதுல மிஸ்ஸிங் எலக்ட்ரான்ஸ பக்கத்துல இருக்கிற செல்ட்ட இருந்து புடிங்கி, புடிங்கி, புடிங்கி வச்சுக்கும். இந்த சின்ன குழந்தைங்கலாம் பக்கத்துல யாராவது 2 பேரும் சாக்லேட் போடுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து எடுத்தாச்சுன்னா பக்கத்துல இருக்கிறது புடுங்கும்ல. இதே மாரி இதுதான் ஆக்ஸிஜனேற்றம். அப்ப அந்த செல் வந்து தொடர்ந்து டேமேஜ் ஆயிட்டே போகும். அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, தனியா ஒரு ரூ. 10 நோட்டா வச்சுட்டு, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு கையில ஒரு 20 ரூ. 10 வச்சுட்டு, யாருக்கெல்லாம் ரூ. 10 நோட்டு இல்லங்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்படின்னு குடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாரி ஒரு விஷயம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து இது புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகுது. டிஎன்ஏங்கிறது என்ன அப்படின்னா, அதோட சாஃப்ட்வேர்லயே குளறுபடியாகுது. அடுத்தது உற்பத்தி பண்ற ஆற்றல், அந்த எனர்ஜி வந்து கம்மியாகுது. அதனால செல்லோட செயல்பாடு வந்து கம்மியாகும். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதயத்தோட அந்த பவர் வந்து 50% தான் இருக்காம். 60% தான் இருக்காம். அதோட செயல்படும் திறமை, அதோட திறமை வந்து 50% தான் இருக்கு. 70% தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கார்டியாக் செல்ஸ்ல அதோட எபிலிட்டி, மைட்டோகாண்ட்ரியாவோட எபிலிட்டி கம்மியாகும் போது, அதோட திறன் கம்மியாகும் போது, அதோட திறன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல் டோட்டலா என்ன ஆகும்னா, மைட்டோகாண்ட்ரியா மெயின் இன்ஜின் படுத்துடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரீபோர் பண்ணணும் இன்ஜினை. அப்ப என்ன ஆகும்? டோட்டல் வண்டியே உங்களுக்கு வேல்யூ கம்மியாயிடும். அதே மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, செல் சேதம். அதனால என்ன ஆகும்? வயது சீக்கிரம் அதிகமாகும். முன்னாடி எல்லாம் வயதாகும் தன்மைங்கிறது எப்ப? ஒரு 60, 70 வயசுல நடக்கும். அப்பதான் கண் பார்வை மங்கும், தோல் சுருக்கம் வரும், கூன் போடுவாங்க. அதெல்லாம் எப்ப நடக்கும்? எலும்பு கொஞ்சம் உடையறதெல்லாம் அதிகமாகும். அதெல்லாம் இப்ப எப்ப நடக்குதுங்க? 30, 40 வயசுலயே. முடி நரைக்கிறதெல்லாம் இன்னும் சின்னதாவே ஆரம்பிச்சிடும். இந்த வயதாகல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். எதனாலன்னா மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா. அதே மாதிரி டிஎன்ஏவோட பிறழ்வுகள் நடக்கும். இதுக்கு சுற்றுப்புற சூழல் காரணிகள். இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றோம்? நம்ம யூஸ் பண்ற போன், வைஃபை, டிவி இருக்குல்ல, டிவி. அதுலேருந்து எமிட் ஆற ரேஸ். இப்ப பிசிக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஜெனரலா பாருங்க. ஒரு சிஸ்டம் ஏதாவது இருந்தா அப்படி கையை அப்படியே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னையும் பண்ணி அந்த ஒரு முடி அப்படியே நட்டுக்கிட்டு வரும். அதுலேருந்து வர ரேஸோட கனெக்ட் இது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இது இந்த கதிர்வீச்சு எல்லாம் இருக்குல்லங்க, நம்மளோட செல்களை மைட்டோகாண்ட்ரியாவை பாதிக்குது. இதெல்லாம் விட மோசமான உணவு, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது. உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயம். உடற்பயிற்சியின்மைங்கிறது இதுக்கு முக்கியமா காரணமா இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு புகையும் மதுவும் நம்ம தமிழ்நாட்டை குட்டி சவராக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த ஆக்சிடேஷனாலையும், இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தனாலையும் இது வரைக்கும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து இருக்கும்போது உள்ள ஏற்படுற வீக்கம், இந்த உடற்பயிற்சி இல்லாதது, ஊட்டச்சத்து குறைபாடு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா சரியான சமவிகித உணவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பண்றோம்னா கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்கணும். விட்டமின் மினரல்ங்கிறது இல்லவே இல்லை. ஃபைபர்ங்கிறது இல்லவே இல்லை. காய்கறிகள் அளவு கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப ஃபில்லர் மட்டும் தான் நம்ம போட்டுக்கோம். வயசு பசிய வந்துடுச்சுன்னா அதை போட்டு வயசு பசியை அடைக்கிறதுக்காக மட்டுமே சாப்பிடுறோமே தவிர நம்ம செல்களோட ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பிடுறது இல்லை. இப்ப சேதம் ஆனா என்ன ஆகும்? சோர்வு அதிகமாகும், ஆற்றல் குறையும், சீக்கிரமா வயதாகும். இதெல்லாம் விட நோய் அபாயம் அதிகரிக்கும். நோய் இப்ப இன்னைக்கு நிறைய அந்த இன்ஃபர்மேஷன்னால வர நோய்கள் தான். அந்த ஐடிஐஎஸ் முடிய நோய். இது ஒரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். 2500க்கும் மேற்பட்ட பேர் தான் வேற. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, சோறு நான் வச்சிடும், பேர் நீ வச்சுக்கோம்பாங்க. ஏதாவது ஒரு வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, இது என்னம்மா பேர் அப்படின்னா, சோறு வைக்கிறது என் வேலை, பேர் வைக்கிறது உன் வேலைன்னுடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவ உலகம் எல்லாத்துக்கும் புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்க. ஆனா அதோட பேசிக் என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற அழற்சி, அந்த இன்ஃபர்மேஷனாலதான்
நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு காரணம் இந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் தான். இதனால என்ன ஆகும், நரம்பியல் சம்பந்தமான நோய்கள், நம்மளோட மெட்டபாலிக் சம்பந்தமான நோய்கள், இதய நோய்கள், மரபணு நோய்கள், இது எல்லாமே வரும். இதை தவிர புற்றுநோய் இது வரத்துக்கும் இது காரணமா இருக்கும். அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அறிகுறி, சிம்டம்ஸ், நம்ம சொல்றது வந்து சிம்டம்ஸ். நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மாரத்தான் ஓடுவாங்க 42 கிலோமீட்டர்ஸ். எனக்கு சில ரோல் மாடல்லாம் இருக்காங்க என்னோட நண்பர்கள்ல. நான் 21 கிலோமீட்டர் ஓடுற நேரத்துல அவங்க 42 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அதே மாதிரி ஆற்றலோட அளவு வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி அறிவாற்றல் நல்லா இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும், மூளையோட செயல்பாடு நல்லா இருக்கும், புதுசு புதுசு ஐடியா. அவங்களுக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்னப்பா ரூம் போட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட அறிவாற்றல் ரொம்ப மிகுந்து இருக்கும். உடல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கம்லாம் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி சட்டுன்னு அவங்களுக்கு வந்து நோய் எல்லாம் தாக்காது, நல்ல இம்யூனிட்டி இருக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். இதெல்லாம் விட முக்கியமா ஆரோக்கியமான உணவு. அதையும் பாருங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவு. அதுக்கு என்ன செய்யணும்? நல்லா கலர்ஃபுல்லா நிறைய ஒரு 9 விதமான வண்ணங்கள்ல நீ பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கணும், சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்பாட்டை ஊக்குவிக்கும். அது இருந்ததுன்னா நல்லா எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடந்தது என்ன ஆகும்? இதே ஆரோக்கியமா இருக்கும். கார்டியோ மயோபதினு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதே தசை வீக்க நோய். அதுக்கெல்லாம் காரணம் மைட்டோகாண்ட்ரியா அளவு கம்மியா இருக்கிறது தான். நரம்பு மண்டலம் சரியா செயல்படும், தசை வலிமையா இருக்கும். இப்ப உங்களுக்கு செல்கள் அதிகமாகும். செல்கள் அதிகமாகும் போது மசில்ஸ் டெவலப் ஆகும். இப்ப ஜிம்முக்கு போறவங்க பாத்தீங்கன்னா அப்படி மசில்ஸ் மாஸ் காமிப்பாங்க. காரணம்னா உங்களுக்கு தசைகள் அதிகமாகும். அதுல வந்து மைட்டோகாண்ட்ரியா அதுல நிறைய வரும். உற்பத்தி ஆச்சுன்னா நாங்க செல்கள் புதுசா உருவாகி வரதானுங்க மசில்ஸ். அப்ப அவங்களுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இதற்கு உண்டான உணவுகள் என்ன அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், மீன், அதே மாதிரி விஷயங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் விட உங்க உடல் அப்படிங்கிறது ஒரு செயல்பட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, செயல்பாடே கிடையாது, சிஸ்டம்ல உட்காந்துட்டு டைப் பண்றது. இதுதான் நிறைய பேருக்கு வேலையா இருக்கு. அப்ப உடல் உழைப்புங்கிறது இல்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஆயிடுது. இதற்கு என்ன செய்யணும்னா கண்டிப்பா தினசரி உங்க உடற்பயிற்சிக்காக உங்க உடம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? இயக்கத்தோட வச்சுக்கணும். ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, வாங்கி புதுசா இருக்கு, பையனுக்கு வாங்கி பிடிக்கிறீங்க, 2 நாள் ஓட்டுறாரு. ஆனா என்ன செய்வாரு? ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் வண்டியில தான் போறேன்ட்டு வண்டி ஓரமா இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி எடுக்கணும்னு பார்த்தா எப்படி இருக்குங்க? வண்டியை திருப்பி ஒரு ஓவராலிங் கொடுத்து எடுத்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பையும் செயல்படுத்தாம வச்சிருந்தா என்ன ஆகும்? கடைசியில நிறைய பிரச்சனைகள் முடியும். அதனால உடற்பயிற்சிங்கிறது அவசியம். சில சத்துக்கள்லாம் மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கிறதுக்கு உதவும். நல்ல தூக்கம், நச்சுக்களை தவிர்த்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை நல்லா வச்சிருக்கிறதுக்கான விஷயங்கள். நாம இதோட சிம்பிளிஃபைடா மைட்டோகாண்ட்ரியாவோட ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். செல்லுல அந்த நச்சுக்கள், கழிவுகள்லாம் நீக்கி மைட்டோகாண்ட்ரியாவை வலிமைப்படுத்தி எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஓகேவா? எலிக்சர் மிக்ஸ் உங்களோட ஆரோக்கியத்துக்கான திறமையை வெளிப்படுத்துறதுக்கான. இது பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு ஏற்கனவே இது ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட். அந்த காலத்துல சொல்லுவாங்க, இதிகாசங்கள புராணங்களை சொல்லுவாங்க, அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் என்ற ஒன்றை சாகாவரம் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை உருவாக்கினார்கள், எடுத்தார்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது சாகாவரம் தரும் அப்படின்ட்டுலாம் நம்ம ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல. ஆனா முழு ஆரோக்கியத்தை தரும். முழு ஆரோக்கியம் அப்படின்னு இருந்துன்னு வச்சுங்க, இயற்கையா ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ முடியுமோ அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, 120 வருடம் மனிதனுக்கு வாழ்நாள் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. நாய்க்கு கம்மியான வருடம். ஏன் அப்படின்னா அது வேகமா சுவாசிக்கும், அதோட சுவாசிக்கும் வேகம் ஜாஸ்தி. மனிதரோட சுவாசிக்கும் வேகம் அதோட கம்மி. ஆமையோட சுவாசிக்கும் வேகம் அதோட கம்மி. அதனாலதான் 300 வருஷம் வாழ்நாள். இப்ப நம்ம இயற்கையா நமக்கு இருக்கிற ஒரு வாழ்நாள இது உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எலிக்சர்னா அமுதம்னு பேரு. இது அமிர்த கலவை. இப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு 12 விதமான மூலிகைகள் அல்லது தாவரங்கள், ஒரு இயற்கையான பொருட்களோட கலவை. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல அதோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த நில அமைப்பு, அங்க இருக்கிற மண் வளம், அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலை, இதே மாதிரி நிறைய காரணிகள் அந்த தாவரத்தோட உயிர் சத்தை அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உதாரணத்துக்கு இமயமலைங்கிறது ரொம்ப உயரமான மலை, அங்க சீதோஷ்ண நிலை கம்மியா இருக்கும். அங்க விளையக்கூடிய கார்டிசிப் அப்படிங்கிற காளான் வந்து முழு பொட்டன்ஷியலோட இருக்கும், முழு சத்துக்களோட.
அதே மாதிரி நம்ம ஊர்ல விளையிற அதே பரங்கிக்காய் பஹாமாஸ் அப்படிங்கிற தீவுல விளையுது. அது குரூக்கட் பம்பிங், என்னன்னா கழுத்து நீண்டு இருக்கிற பரங்கிக்காய் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லலாம். அங்க இருக்கிற மண் வளத்தின்படி அது ரொம்ப சுவையா நிறைய சத்துக்களோட அங்க வளருது. இப்ப எல்லாம் என்ன நடக்குதுங்க, மண்ணோட தன்மையே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் அரிசியில இருக்கிற சத்துக்கள் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு போகம் இருந்தது, இப்ப வருஷத்துக்கு 3 போகம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த மண்ணுல சத்து கம்மியாகும் போது செயற்கையா ஊட்டச்சத்துக்கள்ங்கிற பேர்ல செயற்கை உரம் போட்டு விளையாடுறாங்க. இதே மாதிரி இல்லாம ஆர்கானிக் முறையில நல்ல சத்து கிடைக்கக்கூடிய பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு 12 விதமான தாவரங்கள், மூலிகைகளோட மூலக்கூறுகள். மூலக்கூறுகள் என்னங்க, இப்ப ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செய்வோம். நம்ம ஊர்ல விளையிறது மஞ்சள். ஆனா அந்த மஞ்சள்ல குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த மூலக்கூறு தான் உடம்புக்கு இவ்வளவு நல்ல ஆரோக்கியத்தை தருது. அதுல இருக்கிற மருத்துவ குணம் அப்படிங்கிறது அந்த குர்குமின்ல இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு யூஸ் பண்றோம். அதை பகுத்து ஆராய்ந்து விஞ்ஞானிகள் பேட்டன்ட் யாருங்க, அமெரிக்காக்காரங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமான மூலக்கூறு இருக்கு. பிளாவனாய்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல அதோட நம்ம தமிழ்ல படிக்கும்போது பச்சையம்னு கேள்விப்பட்டிருப்போம். பச்சை இலையில அந்த பச்சையம்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இதுல இருக்கிற நிறமிகள், மூலக்கூறுகள் இதெல்லாம் அதோட நீர்ச்சத்து தனியா, நார்ச்சத்து தனியா, ஃபில்லர் மெட்டீரியல் இருக்கும்ல அதெல்லாம் தனியா பிரிச்சு அதுல இருக்கிற இயற்கையான சத்தம் மட்டும் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறையில பண்ணியிருக்காங்க. நானோ டெக்னாலஜிக்கு ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வீடியோ கேசட், ஒரு படம் 2 வீடியோ கேசட்ல வரும். அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஒரு 2, 3 சிடி வரும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு டிவிடியில போதும்பா அப்படிம்பாங்க. அப்புறம் என்னன்னா இதோட இந்த ஜிபி போடுற கார்டு இருக்குல்லங்க, மெமரி கார்டு பெருசு பெருசா இருக்கும், பாத்திருக்கீங்களா முன்னாடி எல்லாம். இப்ப இத்தனோண்டு இருக்கு. ஆனா அதுல வந்து 1 டிபிங்கிறாங்க. 1024 ஜிபி இத்தனூன்ல வர மாதிரி. இதே மாதிரிதான் நானோ டெக்னாலஜிங்கிறது அளவுல சிறிதாகிட்டே வரக்கூடியது. அந்த அளவுல சிறிதாக இப்ப ஒரு அந்த இதுல 1000 படம் ஏத்த முடியும். இவ்வளவு பெரிய சிடில இருக்கிற ஒரு விஷயம் போல 1000 சிடி, அந்த 1000 கேசட்டை ஒரே ஒரு பென்டிரைவ்ல ஏத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி, பென்டிரைவ் கூட இல்ல, மெமரி கார்டு அதுல ஏத்த முடியுங்கிற மாதிரி இதுல நானோ டெக்னாலஜியில இந்த இதுல இருக்கிற சத்துக்களை மட்டும் எடுத்து நமக்கு பிரிச்சு தராங்க. இதுல முக்கியமான ஒரு முதல் ஸ்தாவரம் என்னன்னா, அமேசான் காடுகள் அங்க விளையக்கூடிய ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம். இது நிறைய மருத்துவ பயன்களோட இருக்கு. இதோட முக்கியமான மருத்துவ பண்புங்கிறது ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு. இந்த ஆக்சிடேஷன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க, அதற்கான இது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கத்துக்கான எதிர்ப்பு. அதே மாதிரி நரம்பு மண்டலத்துக்கான பாதுகாப்பு. இதனால என்ன இருக்குங்க, ஆரோக்கியம் இருக்கும், வலி நிவாரணம் இருக்கும், நினைவாற்றல் மேம்படும். இதுல இருக்கிற பிளாவனாய்ட்ஸ், ட்ரைடர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இதே மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அங்க இருக்கிற பூர்வ பழங்குடி மக்கள், துப்பி இந்தியன்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரங்க. அப்ப வேட்டைக்கு போகும் முன்னாடி இந்த டிச்சிலா காட்டிக்குவா தாவரத்தோட தேநீர் தான் நம்ம வந்து உற்சாகமானு சொல்ற மாதிரி, அவங்க அந்த தேநீரை அதுல இருந்து ஒரு டீ மாதிரி ஒரு விஷயத்த கஷாயம் ரெடி பண்ணி அதை தான் சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா நாள் முழுக்க இவங்க மிருகங்களை துரத்துறதுக்கும், மிருகங்கள் இவங்களை துரத்தினா ஓடுறதுக்கும் ஒரு திம்பு வேணும் இல்லைங்க, அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஞ்ஞானிகள் அங்க போய் பார்க்கும்போது அவங்க எல்லாம் நல்லா ஆஜானு பாகுவா பாக்குறாங்க. ஆண் உறுப்புகள்லாம் கூட பாத்தீங்கன்னா யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள்னு தான் இந்த துப்பி இந்தியன்ஸ் சொல்றாங்க. அவ்வளவு ஆண்மை மிக்கவர்களா இருக்காங்க. அது மாதிரி பெண்களும் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாவரத்தை அவங்களோட வாழ்வுல முழுக்கவே யூஸ் பண்றாங்க. வெறும்னா உள்ளுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சு கும்பிடுற அளவுக்கு அவங்க மதிப்பு மிக்க தாவரமா இதை யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் இதுல மேலும் ஆராய்ச்சி பண்ணும்போது இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு இந்த சைட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஆக்சிஜன் அழுத்தத்தை எதிர்க்குது, அழற்சி எதிர்க்கிறது, மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாக்குது அப்படின்ட்டு, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது, நினைவாற்றலை பாதுகாக்கிறது, நரம்பு உணர்வுகள், அதாவது நீங்க கையை தூக்கு காலை தூக்குன்னு மூளை உங்க கைக்கு இது பண்ணும். உதாரணத்துக்கு நான் உங்களை அடிக்க வரேன்னு வச்சுங்க, நீங்க உடனே நினைச்சீங்க சிட்டு அப்படி விலகிப்பீங்க, பாத்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன, நான் கொண்டு வரேன், கையை கொண்டு வரேன், உங்க கண்ணு பாக்குது, யோகி சார் அடிக்க வராதா அப்படின்னு பாக்குது. உடனே மூளைக்கு சொல்லுது சிக்னல், மூளை உடனே சொல்லுது, அவருக்கும் உனக்கும் 1.5 அடி இருக்கு, அவர் கை வந்து 2 அடி, அடிச்சு அடி வாங்கிடுவேன். அதனால என்ன செய்ய, நீ ஒரு 3/4 அடி பின்னாடி போதும், அடியிலேருந்து தப்பிச்சிடலாம். இது மூலம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. இதெல்லாம் எத்தனை நேரம் ஆகும்னா, இப்படிங்கிறதுக்குள்ள நடந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த சிக்னல் ப்ராசஸ் ஆகும். அப்ப இந்த அளவு உங்களை அலர்ட்டா வச்சிருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா உங்க நரம்பு மண்டலம். சில பேர் பாப்பீங்க, நல்ல சேஃப் டிரைவரா இருப்பாங்க, என்னதான் பிரச்சனை வந்ததுனாலும் அப்படி சுடுக்கிற நேரத்துல அதை மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா போயிடுவாங்க. சில பேர் வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாங்க தவிர்க்க முடியாம. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட அந்த அலர்ட்னஸ் மைக்ரோ வினாடிகள்ல அவங்க முடிவெடுத்து அதை செயல்படுத்தி வெளில வரதுக்கான சூழ்நிலை உருவாக்கும். இதெல்லாம் வந்து
இந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த டிச்சில கட்டிக்குவா சாப்பிடும்போது உங்க உடம்புல நடக்கும். அதனால என்னன்னா ஒரு செக்ஸுவல் டிசைரை உருவாக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா பாலுணர்வுங்கிறதே இல்ல. காரணம் இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ல இருக்கும். வருமானம் போதல. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாலும் வருமானம் போதல. இப்ப நேத்திக்கு சென்னை வந்து இறங்கின உடனே ஒரு ரேபிடோ பைக்ல வரேன். காலையில 5:30 மணிக்கு ஒரு நண்பர் என்ன டிராப் பண்றாரு. அவர்ட்ட என்ன செய்றீங்க? பார்ட் டைமா பண்றீங்களா? ஃபுல் டைமா பண்றீங்களான்னு கேட்டா, பார்ட் டைமா பண்றேங்க. அப்படின்னு கல்யாணம் ஆயிடுச்சான்னா, ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க வீட்டு வேலை அதே மாதிரி வேலையெல்லாம் நிறைய அங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க பகல் நேரத்துல என்ன செய்றீங்கன்னா, ஒரு நல்ல பாத்திர கடை. அந்த பாத்திர கடை மயிலாப்பூர்ல ஒரு கடையில ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறாரு. இதுல என்ன சம்பாதிக்கிறீங்கன்னா, டெய்லி ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறேன். காலையில 5லேருந்து 9 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் நாள் முழுக்க வேலை செய்றாரு. ஒய்ஃப் போறாரு. இருந்தாலும் வருமானம் போதல. காலையில 5லேருந்து 9 மணிக்கு வரைக்கும் போறாரு. இவரோட ஆரோக்கியம் அத்தனையும் உறிஞ்சு எடுத்து உடம்ப வருத்தி தானங்க. ரெஸ்ட் கிடையாது. தேவையான என்டர்டெயின்மென்ட் கிடையாது. உடம்புக்கு வந்து என்டர்டெயின்மென்ட் வேணும். இதெல்லாம் இல்லாம பணத்தின் பின்னாடி ஓடும்போது எங்கெங்க செக்ஸுவல் டிசைர் இருக்கும்? எங்க ஆர்வம் இருக்கும்? அதே மாதிரி வீட்டுக்குள்ள பெட்ரூம்க்கு போனா பொண்டாட்டியோட புலம்பல் தான் காதுல விழுது. எஸ். அப்ப அந்த மனதுல அமைதி இல்லாம அந்த செக்ஸுவல் டிசைர்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாம போயிடுது. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோனை இன்கிரீஸ் பண்ணி கொடுத்து அந்த பாலுணர்வை தூண்டிவிடும். பெண்களுக்கும் அதே மாதிரி அவங்களோட செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். காரணம் என்னன்னா, அவங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். மனதை வந்து சாந்தப்படுத்தி கொடுக்கும். இதை தவிர தோல் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மூளை, மன அழுத்தம், அறிவாற்றல் மேம்பாடு இது எல்லாத்துக்குமே இருக்கு. அதே மாதிரி உடம்புக்குள்ள வெளியிலேருந்து வர பூஞ்சைகள், நுண்ணுயிர் எதிர்ப்புகள், பாக்டீரியாஸ்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வெளியிலேருந்து வந்து தாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்ட்டேருந்து நம்மளை பாதுகாக்குது. நரம்பு மண்டலம், அழற்சி இதெல்லாம், அதே மாதிரி குடல் தொற்று, சோர்வா இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குது. உடம்போட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வச்சு ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு காம்னஸ் கொடுக்கும். இதனால பெண்களுக்கு அந்த ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலதான் நம்ம சொல்றோம் கணவன் மனைவி 2 பேருமே இதை தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்கள் சேர்ந்தது இது. ஆண்மை சக்தி அதிகரிக்கும், உடல் வலிமை, தாங்கும் திறன். இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் ஜிம்க்கெல்லாம் போறவங்க இதை எடுத்துக்கும் போது அவங்களோட மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு மசில் மாஸ் கிரியேட் ஆகும். பாக்டீரியாவோட எதிர்ப்புகள்லாம் இருக்கும். முக்கியமா இன்னைக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு நண்பர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன். அவர் வந்து நான் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம் ஒண்ணு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட நிறைய ஆண்கள் வந்து சில பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு பிரச்சனை. இதயம் சம்பந்தமான ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் தெரியாது. ஒரு பெருசா ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு திடீர்னு வருது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு கட்டத்துல உன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன்டா, நீ கேட்கவே மாட்டேங்கிற, நான் லீவ் எடுத்துக்கிறேன், போ நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மொத்தமா ஒரு நாள் நிற்கும் போதுதான் அது ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ ஹார்ட்ல பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம் இருக்கும். என்ன அப்படின்னா விரைப்புத்தன்மை குறைபாடு. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதயத்துல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அதோட சிம்டம் தான் விரைப்புத்தன்மை குறைபாடு. காரணம் என்ன அப்படின்னா ரத்த இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முடியல 16ல ஒரு பங்கு அளவு இருக்கிற நுண்ணிய ரத்த குழாய்கள் அதுதான் இதயத்துக்கு ஊட்டம் கொடுக்குறது. ஆனா அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய பெரிய தமனிகள் இருக்கும், ரத்த குழாய்கள் இருக்கும். அதுல அடைப்பு வரும்போதுதான் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். அப்ப அதே மாதிரிதான் ஆண் உறுப்புலையும் நிறைய ரத்த குழாய்கள் இருக்கு. அந்த ரத்த குழாய்கள்ல ரத்தம் ஹைட்ராலிக் பம்ப் மாதிரி போய் பிரஷர்ல உள்ள போய் நின்ன உடனே அந்த விரைப்புத்தன்மை வரும். அது எலும்பு கிடையாது, முழுக்க முழுக்க தசைகளால ஆன ஒரு பகுதி. அது ஒரு ராக் சாலிடா ஒரு இரும்பு மாதிரி காரணம் என்னன்னா இந்த ஹைட்ராலிக் எஃபெக்ட்ல அதுல ரத்தம் போய் இருக்கிறது தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க ரத்தம் போகல அப்படின்னா அங்க எப்படி ரத்தம் போகும்? இதயத்துக்கு. அப்ப இது இதய பாதுகாப்போட ஒரு அறிகுறி. ஆனா இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிறது ஓரிரு நாட்களுக்குள்ளேயே ஆண்களுக்கு வந்து பெரிய ரிலீஃப் கிடைக்குது. இதுல இருந்தே தெரியும் இது ரத்த குழாயில போய் வேலை செய்யுது, ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்துது. அதனால நம்ம இதயம் திருப்பியும் ஆரோக்கியம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கறத டே 1 or 2லயே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். 9:30 ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். இந்த டிச்சிலா கார்டிகோவாக நிறைய டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கு. அடுத்து செரோனா ரெஃபரன்ஸ் அப்படிங்கக்கூடிய பால்மெட்டோ. இது எதுக்காக 2 விஷயம் இதுல ரொம்ப முக்கியம். நிறைய இதுக்கு பயன்கள் இருக்கு. சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் முடி
ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி முடி கொட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல முடி வளர்றதும் பிரச்சனையா இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஆல் இன் ஒன் முடி பாதுகாப்புக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த சாப் ஆல்மண்ட். அதோட 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம், முன்னாடிலாம் 60 வயசுக்கு மேலதான் இருக்கும், ஒரு சுரப்பி இருக்கு, ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்ட்டு. நம்ம விந்தணு பீச்சி அடித்து பெண் உறுப்புல போகும்போது கூடவே ஒரு திரவம் சுரந்து அதை பாதுகாப்பா அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு திரவத்தை செமன் உருவாக்கும். அந்த ப்ராஸ்டேட் சுரப்பிங்கிறது நாளாக நாளாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம, தாம்பத்தியம் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னா, அதோட செயல்பாடு இல்லைன்னா என்ன செய்யும், ஏன் என்ன சும்மாவே அப்படியே வச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி போய் வீங்கி போயிடும். அது வீங்கும் போது என்ன ஆகும், சிறுநீர் பாதையை வந்து அது அடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அடிக்கடி யூரினேஷன் வரும், ஃப்ரீக்வன்ட் யூரினேஷன். நைட்டு போய் படுப்பாங்க, அப்படியே தூக்கம் கொண்டு கண்ண சுகம், உடனே ஒரு சுச்சு போன போல இருக்கும். போயிட்டு வந்து படுப்பாங்க, ஒரு 15 நிமிஷம் போயிடும், திருப்பியும் ஒரு தூக்கம் வரும், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முட்டிக்கிட்டு வரும், போயிட்டு வர மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது நிறைய வயதான ஆண்களுக்கு இருக்கும். இதை சாப்பிட்டா குறுகிய காலத்துல அதுல இருந்து வெளில வர முடியும். அந்த சாப் ஆல்மண்டோட பலன் அவ்வளவு இருக்கும். அதை தவிர மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல நிறைய சப்போர்ட் இருக்கு. அது வீங்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட சிறுநீர் பையை வந்து மேல தள்ளும். அப்ப முழுதா உங்களுக்கு யூரின் போகாது, அந்த பள்ளமா இருக்கிற பகுதியில கொஞ்சம் தேங்கி இருக்கும். அப்ப என்ன நடக்கும், நம்ம தண்ணீர் குடிக்கும் போதும் உட்காந்துக்கிட்டு தான் குடிக்கணும், சிறுநீர் போகும்போதும் உட்காந்துக்கிட்டு தான் போய் யூரின் பாஸ் பண்ணணும். நம்ம சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையும் மூத்திர பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணும். வயதாகும் போது இவ்வளவு ஃப்ரீயா, இடது பக்கம் பாருங்க, இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிற அந்த பேசேஜ் வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி சுருங்கி போயிடும். அப்ப ஒன் பாத்ரூம் போறது இதுவா இருக்கும், ஃப்ளோ இருக்காது, ஸ்பீடு இருக்காது. சின்ன வயசுல செவத்துல ஏபிசிடி எல்லாம் போட்டு விளையாடி இருக்கும், வயதாக வயதாக யூரினல் அந்த இதுல போறது நமக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது குக்கர்பிட்டா மொஸ்காட்டா அப்படிங்கிற அந்த க்ரூ பம்கின் பகமாசுல விளையக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த, நுண் ஊட்டச்சத்து மிகுந்த விதைகள் கொண்ட ஒரு பரங்கி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. இதுல வந்து விட்டமின் இ, சி, ஏ. இந்த ஈயும் சியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது, கழிவுகளை உடம்புல இருந்து அகற்றக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இஎன்சி. அதே மாதிரி இரும்பு, துத்தநாகம், செம்பு, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான தனிமங்கள் இதுல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. இதுவும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டேமேஜ் சரி பண்ணி கொடுக்குது. செல் பாதுகாப்பு, இதய பாதுகாப்பு, டயபிட்டிஸ்க்கு பாதுகாப்பு, அதே மாதிரி ப்ராஸ்டேட் ஆரோக்கியம், உடல் அந்த குடல் புழுவெல்லாம் இருக்கும் பாருங்களேன், ஒட்டுண்ணி. நம்ம உடம்புக்குள்ள சில ஒட்டுண்ணி, இப்ப நாயெல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு உண்ணி பூச்சின்னு சொல்லுவாங்க, வெளில தெரியும். நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி உண்ணி பூச்சிகள் இருக்கு. அதை கொள்றதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெரிஞ்சில் முள், பங்க்சர் வைன்னு சொல்லக்கூடிய நெரிஞ்சில் முள். இது வந்து கிட்னியை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம பாரம்பரிய வைத்தியத்துல கிட்னில இருக்கிற கல்லெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இது சப்போர்ட் பண்ணுது. இது ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், சிறுநீரக ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அதே மாதிரி அழற்சி, இதுவும் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. தசை நார்கள் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தசையெல்லாம் வலிமையா இருக்கும். அதனால ஆற்றல் மேம்பாடு, ஆற்றல் மேம்பாடுங்கிறது மைட்டோகாண்ட்ரியாவோட டைரக்டா ரிலேஷன் இருக்கிறது. இந்த மாதிரி ரெட் பீச் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல்ங்கிறது முக்கியமா என்ன அப்படின்னா, உடம்புல ஒரு செல் டேமேஜ் ஆகும்போது அதற்கு பதிலா ஒரு ஸ்டெம் செல் தானாவே அந்த ரோல் எடுத்துக்கிறது. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு, ஆபீஸ்ல ஒருத்தர் லீவ் போட்டாரு, அந்த மேனேஜர் என்ன செய்வாரு, அது அர்ஜென்ட்டா முடியணும், வேற வழியே இல்லை, மேனேஜர் அந்த ரோலை பண்ணுவார். அங்க போய் உட்காந்துட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் எழுதி ரெடி பண்ணி ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். அப்ப எங்க வேணும்னாலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் போய் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிற மாதிரி இந்த செல்லுக்கு எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் அந்த உருவமாவே அந்த இடமாவே மாறி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டெம் செல்ங்கிறது. நம்ம உடம்புல இயற்கையாவே நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். வயதாக வயதாக ஸ்டெம் செல்லோட அவைலபிலிட்டி, பயோ அவைலபிலிட்டிங்கிறது கம்மியாகும். இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா துப்புள் குடியும், இந்த துப்புள் குடியில ஒரு ரத்தம் இருக்கும், அதையும் எடுத்து சேவ் பண்ணவங்கலாம் உண்டு. இப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம பழங்காலத்திலேயே துப்புள் கொடியை எடுத்து தாயத்தை கட்டி வச்சிருவாங்க பதப்படுத்தி, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சரி பண்றதுக்கு. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல்ங்கிற கான்செப்ட் தெரியும். இந்த எலிக்சர் மிக்ஸ் 15 வருஷமா இந்த ஸ்டெம் செல்லை பயன்படுத்திட்டு இருக்கு. இப்ப கடந்த 2-3 வருடமா இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிற விஷயத்த நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சென்ற கான்ஃபரன்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியா போலவே இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறதுக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்குங்கிறத நிறைய டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும். அடுத்தது ஸ்டெம் செல்லோட அடிப்படை தன்மைங்கிறது, அதாவது நம்ம கண்ணுன்னா கண்ணா மாறும், முடின்னா முடியா மாறும். எப்படி தாயோட கருமுட்டையும் தந்தையோட ஒரு அணுவா உருவாகி அந்த ஒரு அணுதான் இத்தனையும் மாறிச்சுலங்க, அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டெம் செல் உடம்புக்குள்ள இருக்கிற எங்க வேணாலும் போகும். இந்த ரெட் பிச் ஸ்டெம் செல், அதாவது தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸ் இந்த புதுப்பிக்கும் திறனை தரும். அதனால என்ன ஆகும், இந்த வயதாகும் தன்மை கம்மியாகி க்ரோயிங் யங், வயதும் ஆகும் ஆனா ஆரோக்கியமான முறையில வயதாகும். உயிரணு இதெல்லாம்
புதுப்பிக்கும். அதனால மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல இது இந்த ஏடிபி உற்பத்தி செய்யறதுக்கு, செல்களோட இயக்கம் மற்றும் வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஸ்டெம் செல் யூஸ் ஆகுது. இது வந்து ரெட் பீஸ் ஸ்டெம் செல்ஸ், சுவிட்சர்லாந்துல கிடைக்கக்கூடிய கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற 2 ஸ்டெம் செல்ல இருந்து நமக்கு எடுத்து தராங்க. அடுத்தது ஸ்டெம் செல்ஸ் நம்ம பார்த்தோம், அதனால நேரப்படும். அடுத்தது ஹார்னி கோட்வீட். ஹார்னி கோட்வீட்னா தமிழ் அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொச்சையா இருக்கும். காம இச்சை கொண்ட ஆடு தின்ற தாவரம். அதாவது சில ஆட்டு இடையர்கள் பாக்குறாங்க, சில ஆடுகள்லாம் வழக்கத்துக்கு மாறா அப்நார்மலா இனச்சேர்க்கையில ஈடுபடுது. பார்த்த உடனே எதனால இதுன்னு பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற தாவரத்தை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்ட்டு. அதைத்தான் அதுல இருக்கிற மூலிகை சத்தை மட்டும் நாம எடுத்திருக்கோம். இதுல இது பாலியல் ஆரோக்கியத்துக்கும், சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும், நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கும், எலும்பு ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கு. ஆண்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாவும் இது இருக்கு. இது வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதுல சாப்பிடும்போது என்னன்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். ரத்த நாளங்களை விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தும். அதனாலதான் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குலாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் பாஞ்சதுன்னா என்ன ஆகுங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனும் அந்த குளுக்கோஸும் நல்லா போய் சேரும். அப்ப உடம்பு வந்து ஆற்றலோட இருக்கும். ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாவும் அதோட வேலையை, அந்த அடுப்பு எரிக்கிற வேலையை கரெக்டா செய்யும். அடுத்தது கார்டிசெப்ஸ். இந்த இமயாலயஸ்ல, இது சைனால இருந்து நமக்கு கிடைக்குது. இமயமலை சாரல்ல கிடைக்கக்கூடிய அதி உயரமான ஆல்டிடியூட்ல கிடைக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. பாஷால படத்துல அந்த கேபின்ல போய் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. ஹிமாலயன் வயக்ரா, ஹிமாலயன் கோல்டு. அந்த அளவுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்கக்கூடிய ப்ராடக்ட். அதே மாதிரி விலை அதிகமா 10-15 லட்சம் ரூபாய் ஒரு கிலோ இதோடது. அப்ப தங்கத்தை விட விலை அதிகமா இருக்குன்னு ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்றாங்க. அங்க போய் மலையில உச்சியில உயிரை பணையம் வச்சுதான் இதை பறிப்பாங்க. ஒரு வழுக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க பனியில ஏற முடியாது. அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இதை போய் பறிச்சுட்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதோட மருத்துவ குணமும் கிடைக்கிறதுக்கு அரிதான தன்மை. இதுவும் ஆரோக்கியத்துக்கு பல விதத்துல நன்மை பயக்குது. அடுத்தது ஸ்டீவியா அப்படிங்கிற சீனி துளசி. சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, கலோரி அதிகமாகாம நம்ம இனிப்பு எடுத்துக்கிறதுக்கு, அதே மாதிரி கொழுப்புகள்லாம் கரைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, பிஜிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இதுவும் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதுகாப்பு கொடுக்குது. அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட பாதுகாப்புக்கு இதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுவும் பாக்டீரியா எதிர்க்கிறதுக்கு, புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருக்கு. பல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இது. அடுத்தது பாசிஃப்ளோரா அப்படிங்கிற பேஷன் ஃப்ளவர். இது வந்து ஒரு மன அமைதியை தரும், நல்ல தூக்கம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடுப்புற பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். நடுப்புற அண்ணா நகர் பக்கம் நான் பைக்ல வரும்போது பின்னாடி ஒரு கார், பயங்கர டிராபிக், பம்பர் டு பம்பர் தான் டிராபிக் இருக்கு. ஸ்கூட்டர்ல இருக்கும்போது பின்னாடி வந்து இடிச்சிட்டாருங்க. நான் ஒரு செகண்ட் சுதாரிச்சுட்டு நின்ட்டேன். ஆனா கொஞ்சம் கூட கோபமே வரல. திரும்பி சிரிச்சுட்டே பார்த்து ஏன் இப்படி அப்படின்னு கேட்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நானா இது? அதாவது யாராவது டிராபிக்ல தப்பு பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமா கோபம் வரும். அந்த ஸ்டாப் லைனை தாண்டி நின்னா கூட எனக்கு கோபம் வரும். சிக்னல்ல வந்து குறுக்கும் நெடுக்குமா போனா கோபம் வரும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மனம் வந்து ரொம்ப பண்பட்டு விடுச்சு, அமைதியை கொடுத்துருக்கு. அதற்கு இந்த பேஷன் ஃபிளவர், அந்த பாசி ஃபிளவராங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பதற்றத்திற்கான துணை சிகிச்சை இது நிறைய இடத்துல மருத்துவ உலகத்திலேயே இந்த இதுல இருக்கிற ப்ராடக்டை கொடுக்குறாங்க. தூக்கமின்மை நிறைய இருக்கிறவங்களுக்கு இதை ரெகுலரா எடுக்கும்போது நல்ல தூக்கம் வருது. அதே மாதிரி ரத்த அழுத்தம், இதே அந்த பல்பிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதெல்லாம் வந்து சரியாகும். மெனோபாஸ் டயத்துல ஹார்ட் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி கட்டியா மாதவிடாய் போறது, அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய பேருக்கு வலிப்பு வரவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அந்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி செஞ்சு கொடுக்கும். இதுவும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள், ஆக்சிஜனேற்றம், இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு சம்பந்தமான விஷயங்கள் வரும். இது எல்லாம் வந்து மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி ஜெப்டிகாபா அப்படிங்கிற ஒரு பழம். இது வந்து ரொம்ப நாள் லைஃப் ரொம்ப நாள் இருக்காது. பழுத்திருச்சுன்னா ஒரு 3-4 நாள்லயே அது வெம்பி போன மாதிரி ஆயிடும். அதுக்குள்ளேயே இதை எடுத்து இதுல இருக்கிற சத்துக்கள்லாம் எடுக்கணும். இது பிரேசிலோட பூர்வீக பழம். எப்படி அத்திப்பழம் மரத்துல பழுக்குமோ அதே மாதிரி நாகப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அத்திப்பழம் மாதிரி பழுக்கும் இது. இது வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்டா இது இருக்கு. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சமன்படுத்துது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இந்த அழற்சி இதெல்லாம் இருந்ததுன்னா, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்ததுன்னா நம்முடைய எதுக்குங்க, மைட்டோகாண்ட்ரியா சம்பந்தமான விஷயங்களுக்கு, அதோட பாதுகாப்புக்கு, அதோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி லிபிட் லெவல்ஸை வந்து சமன்படுத்துது, ரத்த நாளங்களை விரிவடை செய்யுது. அடுத்தது கடைசியா பிளிகேயா அப்படிங்கிற
ஒரு தாவரம், ஒரு பழம். இது காயா இருந்தா விஷம், பழமா இருந்ததுன்னா மருத்துவ குணம். இது வந்து அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை. இது உடல் எடை பராமரிப்புக்கு, ஹெல்த்தியா உடல் எடைய, அதாவது எடை வந்து மேனேஜ் பண்றதுக்காக, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். இது வந்து ஆக்சிஜனேட்டரி பண்புகளோட, அதாவது புடிங்கியாச்சுன்னா அந்த 10 ரூபாய் வச்சுட்டு, இந்தாப்பா யாத்தெல்லாம் 10 ரூபா இல்ல, நீ பக்கத்துல இருந்து புடுங்காதப்பா, நானே தந்துறப்பா அப்படின்னு தூக்கி கொடுக்குற வேலையை இதுவும் செய்யும். நுண்ணுயிர் சிகிச்சை இது மாதிரி நிறைய பலன்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நமக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா 2 சொல்யூஷன் இருக்கு. ஒண்ணு தற்காலிகமா அதை சரி பண்றது. இப்ப ஒரு மேல ஒரு குழா உடைஞ்சு போச்சு, நீர் சொட்டிட்டே இருக்கு அப்படின்னா ஒட்டு போட்டு சும்மா பூச்சி வேலை பண்ணி டெம்பரரியா ரெடி பண்றது ஒண்ணு. இல்ல அப்படின்னா முழுக்க எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துட்டு மொத்தமா பர்மனண்டா சரி பண்றது ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்துல நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரைகள்ங்கிறது டெம்பரரி சொல்யூஷன் தான். கடந்த 100 ஆண்டுகள்ல ஒரு கிரானிக் பேஷண்ட் கூட சிந்தட்டிக் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நான் குணமடைந்தேன் அப்படின்னு சரித்திரமே கிடையாது. ஆனா சப்ளிமெண்ட்ஸ் மூலமா குணமான நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதே மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க. நீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி சிந்தட்டிக் சைடு எஃபெக்ட்ஸோட தான் இருக்கணும். பழங்கள், தாவரங்கள், இயற்கையான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா நெடுங்காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஆரோக்கியமா நெடுங்காலம் வாழணுமா, சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்க்கையை கொண்டாடணுமா, இல்ல மருந்து மாத்திரைகளோட திண்டாடணும்? கொண்டாடணுமா, கொண்டாடணுமா, முடிவு உங்கள் கையில். வாழ்த்துக்கள். இன்னைக்கே இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து கேளுங்க. இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். நாக்கு கடியில சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நாக்கு கடியில ஒரே ஒரு சிட்டிகை, கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை உங்க நாக்கு கடியில வச்சா போதும். இது அவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணுது. இதோட விலை ரூ. 6,300. இதை நீங்க யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட உடனடியா ஃபோன் பண்ணி கேளுங்க. இது ஒரு ப்ரிவென்ஷனா, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, எனக்கு சர்க்கரை எல்லாம் இல்லப்பா, எனக்கு கேன்சர்லாம் இல்லப்பா, எனக்கு கிட்னி எல்லாம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குன்னா சந்தோஷம். இதே மாதிரி நீங்க வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை உடனடியா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு உங்க உடம்பு சொல்லும், இப்ப எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பார் அப்படின்னு உங்க உடம்பு சொல்லும். உங்க உடம்பு சொல்றதை கேளுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச்.